ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காமாட்சி சங்கர காமகோடி சங்கர, சம்போ சங்கர கௌரி சங்கர, சம்போ சங்கர சதாசிவா, சம்போ சங்கர கௌரி சங்கர, சம்போ சங்கர கௌரீஸ்வரா, நந்தி வாகனா நாகபூஷணா, சந்திரசேகரா ஜடாதரா, கங்காதர சிவசங்கர தேவா, பார்வதி ரமணா சதா சிவா, பார்வதி ரமணா சதா சிவா, போலோ நாதா உமாபதே, சம்போ சங்கர பசுபதே, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காமாட்சி சங்கர காமகோடி சங்கர, காமகோடி சங்கர காலடி சங்கரா. ஓம் நம சிவாய. இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு வித்தியாசமான அனுபவம், ஒரு மிகப்பெரிய ஸ்தபதிக்கு ஏற்பட்ட அனுபவம். பெரியவா காலத்தில் ஸ்தபதிகள் அப்படின்னா அவளுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. எப்பவுமே பெரியவா ஸ்தபதிகளாக இருந்தால் அவளை கூப்பிட்டு அவளோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாராம். எத்தனை நேரம் பேசுவார்னு தெரியவே தெரியாதான். மற்றவெல்லாம் மண்டே பிச்சுப்பாளாம், என்னடா அப்படி பேசுகிறார் இவருன்னு. சில நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணி 1 மணி வரைக்கும் போகுமா இந்த டிஸ்கஷன். அதில் முக்கியமான ஸ்தபதிகள் கணபதி ஸ்தபதி, ரெண்டு கணபதி ஸ்தபதி இருந்தாங்க பெரியவா காலத்தில். 2 பேரும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள். அதில் ஒருத்தர் எஸ்எம் கணபதி ஸ்தபதி அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவர் தான் இன்றைக்கி பத்ராச்சல ராமதாஸ் கோவில் கட்டினது. பத்ராச்சலம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமர் கோவில், அற்புதமான கோவில். அந்த கோவிலை கட்டினது. ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு புத்தருடைய சிலை, இதெல்லாம் கட்டினவர். இதில் இன்னொரு ஸ்தபதி இருக்கார், வைத்தியநாத ஸ்தபதி. அவரோட மகன் இன்னொரு கணபதி ஸ்தபதி. இந்த வைத்தியநாத ஸ்தபதி யார் அப்படின்னா உங்களுக்கு இப்போ சொல்லணும், நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்போ தான் இன்றைக்கு கன்னியாகுமரியில் இந்த வள்ளுவர் சிலை இருக்குல்ல, அதை வடிவமைத்தது அந்த வைத்தியநாத ஸ்தபதி தான். உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்றைக்கு சென்னையில் இருக்கிற வள்ளுவர் கோட்டத்தை வடிவமைத்தது அந்த வைத்தியநாத ஸ்தபதி தான். இவங்கெல்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க. ஒரு காலத்தில் திருப்பதி ஆலயத்திலே ஒரு வாஸ்து குறைபாடு இருந்ததாக சொல்லப்பட்டது. வாஸ்து குறைபாடு. அதனால் அந்த கோவில் கொஞ்சம் செழிப்பு கம்மியாக இருந்த மாதிரி அந்த கோவில்காரங்களுக்கு ஒரு வருத்தம். அப்போது அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது திருப்பதியில் மகா பெரியவர் அந்த நேரத்தில் திருப்பதிக்கு முகாமுக்கு வந்திருந்தார். அங்கே தங்கறதுக்காக வந்திருக்கார். திருப்பதியில் ஒரு 2-3 நாள் மகா பெரியவர் இருக்கும்போது பெருமாள் கோயிலுக்கு வரார். இன்றைக்கு நாம் கோடி கோடி மக்கள், கோடி கோடி ஜனங்கள் வணங்கி வழிபடும் அந்த திருப்பதி தேவஸ்தானத்திற்கு மகா பெரியவர் வருகிறார். வரும்பொழுது மகா பெரியவர் பெருமாளையே பார்க்கலையாம். பெருமாளை பார்க்காம பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு, இந்த கமிட்டியில் இந்த வாஸ்து குறைபாடு இருக்குன்னு பேசினது மகா பெரியவாளுக்கு தெரியாது அப்படின்னு அவா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மகா பெரியவருக்கு எல்லாம் தெரியுமே. அவர் கோயிலை பார்க்குறார், பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்குறார், அந்த பக்கம் பார்க்குறார், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணுறார். பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு முகாமுக்கு வந்துடுறார். முகாமுக்கு வந்தாச்சு. இவர் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? ஒரு ஸ்தபதியை கூப்பிட்டாராம். முத்தையா ஸ்தபதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப பிரபலமான சிற்பி. இப்போ ஸ்தபதி ஏன் மரியாதை அப்படின்னா, ஸ்தபதிகளுக்கு அந்த காலத்து ஸ்தபதிகளுக்கு சான்ஸ்கிரிட்டு, அது மாதிரி கோவில் ஆகம முறைகள், ஒரு கோவில் எப்படி அமையணும், ஒரு கோவிலோட சிற்பம் எப்படி அமையணும், சிற்ப சாஸ்திரம் எல்லாம் தெரிந்தவர்கள். அதனால் மகா பெரியவற்றை அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான மரியாதை உண்டு. அப்போது முத்தையா ஸ்தபதி கூப்பிட்டானான் மகா பெரியவா. எப்போ? திருப்பதியில். அவனை உடனே திருப்பதி கிளம்பி வர சொல்லுன்னு. இதெல்லாம் இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியாது. இங்கே பேசினவங்க, திருப்பதியில் பேசினவங்களுக்கு தெரியாது. இவங்க இப்போ மறுநாள் கார்த்தால மீட்டிங் போடும்போது அதுக்கு முன்னாடி ஒரு முத்தையா ஸ்தபதி இங்கே வர சொல்லிட்டார். யாருக்கு? பெரியவாளை பார்க்குறதுக்கு திருப்பதிக்கு வர சொல்லியாச்சு. முத்தையா ஸ்தபதி ஐயோ பெரியவா கூப்பிட்டோன்னா அல்லறி அடிச்சுட்டு அங்கேருந்து வண்டி கிண்டி எடுத்துகிட்டு நேராக திருப்பதிக்கு வந்தாச்சு.
இப்போ அவர் பெரியவரை பார்க்க போகிறாரு. இது ஒரு பக்கம், அந்த பக்கம் திருப்பதியில் கூட்டம் நடக்குது. சரி, இங்கே வந்து மகா பெரியவர் வந்திருக்கார், அவரை போய் நம்ம போய் பார்த்து சஜஷன் கேட்போம், அவர் ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவார் நமக்கு அப்படின்னு திருப்பதி ஆஃபீஸில் இங்கே டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே மகா பெரியவா வைத்தியநாத சபதி இந்த முத்தையா சபதி வரவழைச்சாச்சு. வந்துட்டு இப்போ திருப்பதிக்காரங்க மறுநாள் மதியானம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக மகா பெரியவாளை மீட் பண்ணுறதுக்கு வராங்க. முத்தையா சபதி அங்கே இருக்கார். மகா பெரியவர் என்ன சொன்னாரா, அவள் சொல்ல வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து திருப்பதி கோயிலை போய் பார்த்துட்டு அங்கே ஒரு சில இது பண்ணணும்னு சொல்லிட்டு மகா பெரியவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் கொடுக்குறாரு. ஏன்னா இவளுக்கு சிற்ப சாஸ்திரம், இந்த ஆகம சாஸ்திரம், கோவில் எப்படி அமையணும், எப்படி எங்கே குளம் இருந்தால் எங்கே செல்வ செழிப்பு இருக்கும், எங்கே இருந்தால் மக்கள் வேண்டுதல் நடக்கும், எங்கே இருந்தால் வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும், இதெல்லாம் அவளுக்கு தெரியும். இதை வந்து மகா பெரியவர் சில விஷயங்களை முத்தையா சபதியில் சொல்கிறார். திருப்பதிக்காரங்க வராங்க, வாங்க வாங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு என்ன விஷயம், இந்த மாதிரி திருப்பதி கோவிலில் இல்லை நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதுக்கு தானே நான் ஒருத்தரை வச்சுருக்கேன். இல்லை கோவிலை இடிக்கக்கூடாது, கோவிலை சேதம் பண்ணக்கூடாது, கோவிலை சேதம் பண்ணாமல் சில விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு திருப்பதி அந்த அதிகாரிகள்லாம் மகா பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் இருங்க, கொஞ்சம் ஒரு 2 நாள் பொறுமையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. முத்தையா சபதி கோயிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது என்பதை, இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. அப்போது எழுதி ஒரு நோட் பண்ணிட்டு, ஒரு பேப்பர் நோட் பண்ணிட்டு கொண்டு வந்து மகா பெரியவர்கிட்ட கொடுக்குறாரு. மகா பெரியவர் அதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன நோட் பண்ணியிருக்காரோ இதெல்லாம் மகா பெரியவர் முத்தையா சபதியில் சொல்கிறாராம். இதெல்லாம் இருக்கா, இதை மாற்றணும், இதை மாற்றணும், இதை மாற்றணும், எதுவும் சேதம் பண்ணாமல், கோவிலை சேதம் பண்ணாமல், இடிக்காமல், இல்லைன்னா கும்பாபிஷேகம் பண்ணணும். நீங்கள் கோவிலில் இடித்து எதாவது பண்ணிங்கன்னா, கோவிலில் ஒரு சின்ன சுவரு இடித்தா கூட நீங்கள் கும்பாபிஷேகம் திருப்பி பண்ணணும். அதனால் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வராமல் சில மாற்றங்களை மகா பெரியவர் இப்போ சபதிட்டு சொல்கிறாராம். சபதி மிரண்டு போகிறாராம். சுவாமி, நான் இதுதான் அங்கே பார்த்தது, இதுதான் அங்கே பண்ணணும் அப்படின்னு ஒன்று முத்தையா சபதி சொன்னதும் மகா பெரியவர் கணித்ததும் சரியாக இருந்தது. இப்போது இந்த வேலையை உடனே நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ அவளை கூப்பிடுறாங்கண்ணா. திருப்பதி அதிகாரிகளை ஓடி வந்தாங்களாம். என்ன பெரியவர் அங்கே பண்ணணும்? மகா பெரியவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இதெல்லாம் பண்ணணும், எங்கள் சபதி பண்ணுவார், எனக்கு 2 நாள் டைம் கொடுனார். 2 நாளில் அதை சரி செய்து கொடுத்தவர் முத்தையா ஸ்தபதி என்ற மிகப்பெரிய ஒரு ஸ்தபதி. இன்றைக்கும் திருப்பதி கோவில் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அந்த மாற்றங்களுக்கு மகா பெரியவரும் ஒரு காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த நான் ஏற்கனவே சொன்ன வைத்தியநாத சபதி, கணபதி சபதியோட அப்பா பல கோவில்களை வடிவமைத்திருக்கிறார், பல சிவன் கோவில்கள். அவர் கை வச்சார்னா அந்த அந்த அதில் இந்த சிற்ப சாஸ்திரத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ஆம்பளை கல் பொம்பளை கல்லுன்னு ஒன்று உண்டு, ஆண்கல் பெண்கல் அப்படின்னு உண்டு. இந்த மாரியம்மன் அது மாதிரி சிலைகள்லாம் வடிக்கும்போது அந்த பெண்கல்லில் வடித்தாதான் அந்த கல் சொன்ன பேச்சு கேட்கும். அதே மாதிரி இப்போ பெருமாள், சிவன், முருகன், விநாயகர் போன்ற சிலைகளை வடிவமைக்கும் பொழுது அந்த ஆண்கல் தேவை. இப்போது இந்த கல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நாலேஜ் வேணும். அதனால தான் மகா பெரியவருக்கு இன்றைக்கும் சபதிகள் மேல் ஒரு மிகப்பெரிய கருணை, ஒரு மிகப்பெரிய மரியாதை. இப்போது அந்த வைத்தியநாத சபதி வந்து கட்டாத கோவில் இல்லை, அவர் நடத்தாத கும்பாபிஷேகம் இல்லை. அவ்வளோ அவர் வந்தால் தான் இது மாதிரி அந்த கோயில் நல்லா அமையும், அவர் வந்தால் தான் இந்த சிற்பம் நல்லா அமையும் அப்படின்னு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்வாராம். அவருடைய மகன் கணபதி ஸ்தபதி, அவர் வந்து சென்னையில் இருந்த பொழுது காஞ்சிபுரத்துக்கு வந்தார். வந்தபோது அவருக்கு ஒரு மனக்குறை என்னன்னா, இந்த வைத்தியநாத ஸ்தபதி எல்லா கோயில்களையும் கட்டியவர், அவருக்கு திடீர்னு ஒரு பக்கவாதம் வந்தது. பக்கவாதம் வந்தால் உங்களுக்கு தெரியல, ஒன்றுமே பண்ண முடியாது, படுத்த படுக்கை ஆயிட்டார். அப்போது இந்த கணபதி ஸ்தபதி அவருடைய மகன், அவர்லேருந்து அத்தனை குடும்பத்தாருக்கும் வருத்தம். அப்போ அவள் என்ன சொல்கிறா, நீ நேர பெரியவாளை போய் பாரு, அவரால் தான் இதுக்கு மருந்து தர முடியும், நீ முதல்ல அந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு ஒன்று பலவிதமான யோசனைகளோடு
ஆமாம், நம்மளுக்கு இது தோணாமல் போச்சே பெரியவாளை பார்க்கறதுக்கு. ச்சே, என்ன, ஏன்னா இந்த பதட்டத்தில் அண்டால கை விட்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பதட்டத்தில் அவருக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா திடீர்னு ஒரு ஓடி ஆடி கொண்டிருந்த தன்னுடைய தந்தையார் டெய்லி கார்த்தால போனா ராத்திரி தான் வருவார். அவர் வடித்த சிற்பங்கள், அவர் அவர் பண்ண கோவில்கள், இதெல்லாம் மனசில் நினச்சி, ஐயோ இது மாதிரியான ஒரு அப்பா வந்து திடீர்னு ஊந்துட்டாரு அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய அந்த குடும்பத்தை கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. பெரியவா தான் இதுக்கு சரியான டாக்டர். நீ நேரம் அங்கே போ, அவளை பார்த்து விஷயத்த சொல்லு, பெரியவா ஏதாவது கொடுப்பா, அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து அப்பா கொடுத்தா அப்பா சரியாயிடுவா. கிளம்பிட்டார் காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துக்கு போனால் பெரியவா அங்கே இல்லைன்ற தகவல் அவர் கிடைக்கிறது. சரி, எங்கே பெரியவா போயிருக்கா அப்படின்னும் போது, பெரியவா வந்து இளையாத்தங்குடிக்கு போயிருக்கா. இளையாத்தங்குடி எங்கே இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த இளையாத்தங்குடியை பற்றி. இளையாத்தங்குடி காரைக்குடியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். அந்த இளையாத்தங்குடியில் என்ன விசேஷம் அப்படின்னா, மகா பெரியவாளுக்கு ரொம்ப பிடித்தமான இடம். ஏன்னா அங்கே தான் சங்கரமடத்தின், காஞ்சி சங்கரமடத்தின் 64வது பீடாதிபதியான மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அதிஷ்டானம் அங்கே இருக்குது. அதிஷ்டானம்னா அவருடைய அந்த முக்தி அடைந்த இடம், அந்த சமாதி அங்கே இருக்குது. மகா பெரியவர் அங்கே போகும்போதெல்லாம் புதுக்கோட்டை பக்கம் போனாலே, மகா பெரியவர் வந்து புதுக்கோட்டை காரைக்குடி பக்கம் போனாலே இளையாத்தங்குடிக்கு போயிடுவானாம். போயிட்டு அங்கே ஒரு 2 நாள் இருப்பானாம். இருந்து அந்த அதிஷ்டானத்தில் பூஜை பண்ணுவானாம். அந்த அதிஷ்டானத்தில் பூஜை பண்ணுறது மட்டும் இல்லை, அங்கே ஒரு வில்வ மரம் இருக்குது. அந்த வில்வ மரத்திலேருந்து வில்வத்தை பறித்து தன்னுடைய சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அந்த வில்வத்தை தான் பயன்படுத்துவாராம். அந்த இடம் அவ்வளோ ரம்மியமான இடம். இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம். இளையாத்தங்குடியிலே ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானம். இன்றைக்கும் அங்கே போனால் அது ஒரு பெரிய வைப்ரேஷனுங்க. அங்கே போனால் நமக்கு அருள் கிடைக்கும் என்பது நமக்கே தெரியும். அந்த அனுபவம், இப்போது அனுபவத்தை வந்து நம்ம அதை நம்மளா அனுபவபூர்வமாக உணர்ந்தாதான் உண்டே தவிர, இப்போ பாதாம் அல்வா ஸ்வீட்டாக இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். சார் அந்த ஸ்வீட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவேன்? சொல்ல முடியாது இல்லை. பாதாம் அல்வா நல்லா இருந்தது, பாதாம் அல்வா எப்படிங்க பிரமாதமாக இருந்துங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்துங்க, அப்பா என்ன ஸ்வீட்டுங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர, அந்த ஸ்வீட் எப்படி இருக்கும்னு ஒன்றால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி அனுபவபூர்வமாக உணர்வது தான் நமக்கு ஒரு நல்ல இறைநிலை தரும் என்பது சத்தியம். நீங்கள் அந்த இளையாத்தங்குடி அந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானத்துக்கு போனால் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த சக்தி, அந்த பவர், அந்த வைப்ரேஷன். அப்போது மகா பெரியவர் அங்கே இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லையே. மகா பெரியவருக்கு ரொம்ப பிடித்தமான இடம். அந்த இளையாத்தங்குடியில் இருக்காருன்னு நேரம் அங்கேருந்து கணபதி சபதி நேரம் கிளம்பி இளையாத்தங்குடிக்கு போயாச்சு. அவர் இளையாத்தங்குடிக்கு வந்து சேரும் பொழுது 9 மணி ராத்திரி. 9 மணி ஆச்சே. மகா பெரியவரை பார்க்க முடியுமா முடியாதா? பயங்கர பசி. சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா அப்போல்லாம் ஹோட்டல்லாம் கிடையாது. இதை மாதிரி இந்த ஹைவேல இருக்கிற ஹோட்டல் மாதிரி 24 மணி நேரம் ஹோட்டல் கிடையாது. கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? சரி பார்ப்போம். நமக்கு முக்கியம் பெரியவா தரிசனம். பெரியவாள்கிட்ட நம்ம அப்பாவோட நிலைமையை பற்றி சொல்லணும். இதுதான் முக்கியம். இதுதான் நம்மளோட பிரார்த்தனை. சாப்பாடு என்ன என்றைக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு 9 மணிக்கு போகிறாரு. 9 மணிக்கு போனால் மகா பெரியவர் ஒரு குடிலில் உட்கார்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் முகாம் தனியாக இருக்கும். எப்போவுமே சாதாரணமாக தான் இருக்கும். பெரிய பங்களா அந்த மாதிரிலாம் மகா பெரியவர் தேர்ந்தெடுக்கவே மாட்டார். அவர் உட்கார்ற இடம் ஒரு இயற்கை சூழ்ந்த இடமாக, நிறைய மரங்கள் நிறைந்த வளமாக, குளங்கள், ஆறுகள், ஏரிகள் இருக்கும் இடமாக, ஒரு சின்ன குடிசையை போட்டு மகா பெரியவர் சின்ன ரூமில் உட்காந்துருப்பார். அவர் பாட்டுக்கு எந்த பொடோடாபத்தையும் எந்த ஆடம்பரத்தையும் எதிர்பாராத ஒரு மகான் மிக 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 தன்னுடைய 100 வயது வரை மக்களுக்கு மட்டுமே தன்னுடைய அருளை தருவதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டு நம்மை உயர்த்திய மகான் என்பதுதான் சத்தியமான விஷயம். அப்போது அந்த சின்ன குடிசையில் இருக்கும் பொழுது பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் 9 மணிக்கு நைட்டு எப்படி இருந்தாலும் மகா பெரியவர்கிட்டேருந்து பிரசாதம் வாங்கிட்டு தானே போயிடணும் அப்படின்ற கங்கணத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் கொஞ்சம் கூட களைப்பு இல்லாமல் 9 மணிக்கு மேலே சாப்பிடாம கொள்ளாமல் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேரை பார்த்தோன்னே ஒரு பயந்து போயிட்டாராம். ஐயோ நம்ம எங்கடா போய் இப்போ பார்க்கறது? நம்ம நினச்சோம் 9 மணிக்கு போகிறோம், மகா பெரியவர் ஃப்ரீயாக இருப்பார், பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு தானே இவர் நினச்சாரு. ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. அங்கே இவர் பார்த்த காட்சியே வேறு. ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா கோஷத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு
இப்போ இவர் உள்ள போறாரு. உள்ள போன உடனே அந்த கருணை தெய்வத்துக்கு தெரியும் யார் வந்திருக்காங்க. தன்னை பார்க்கறதுக்கு யார் யார் வராங்கன்னு அத்தனை பேரோட ஜாதகமும் அவருக்கு தெரியும்ல. அப்போ இவர் உள்ள உட்கார்ந்துருக்கும் பொழுது தன்னுடைய மடத்து சிப்பந்திகளை கூப்பிட்டு, கணபதி சபதி வரான், அவனை கூட்டிட்டு வாடான்னாராம். இவருக்கு வந்து கூப்பிட்டாங்களாம், கணபதி சபதி, கணபதி சபதி. இவருக்கு ஆச்சரியமாயிட்டான். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்காங்க, நம்மளை கூப்பிடுறாங்க. இதை விட மக்களுக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? மகா பெரியவாளே பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு மக்கள்லாம் அப்படி திரும்பி பார்க்குறாங்களா யாருன்னு. கணபதி சபதியை கூப்பிட்டு அந்த மடத்து சிப்பந்தி உள்ளே கூட்டு போகிறார். உள்ளே கூட்டு போனோடனே உட்காருன்றாராம். இல்லை பெரியவா நிற்கிறேன். என்ன விஷயமா வந்திருக்க? எல்லாரும் சவிக்குமா? உங்கள் அப்பா சவிக்குமான்னு கேட்டாராம். அவர் கதறிட்டாராம். அவர் ஏன்னா அதை 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 கேட்குறது தான் வந்திருக்காரு. இவர் வந்து ஒரே கதறாராம். இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, எவ்வளோ கோயில் கட்டிருக்கா பெரியவா, எவ்வளோ திருப்பணி பண்ணியிருக்கா, கடவுள் கொஞ்சம் கருணை காட்டலாமே, இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி திடீர்னு பக்கவாதம் வந்துடுது பெரியவா, இது மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எங்கள் குடும்பம் நிலம் குறைஞ்சி போச்சு பெரியவா, நீங்கள் தான் இதுக்கு மருத்துவம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாராம். அந்த சீரியஸான நேரத்துலையும் மகா பெரியவா காமெடியா, ஏம்பா நான் வந்து வேத சாஸ்திரம் தான் படிச்சிருக்கேன், மருத்துவ சாஸ்திரம் படிக்கலையே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதேப்பா அப்படின்னு சொல்கிறாராம். இப்போது மகா பெரியவர்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் கணபதி சபதி நிற்கிறாருங்க. ஒன்றும் கவலைப்படாது, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு மகா பெரியவர் வாயால் வரணும்னு எதிர்பார்த்த கணபதி சபதிக்கு இது போன்று ஒரு விஷயம் வருகிறது மகா பெரியவர்கிட்டேருந்து. நான் மருத்துவ சாஸ்திரம்லாம் படிக்கலப்பா, நான் வேத சாஸ்திரம் தான் படிச்சிருக்கேன், இதுக்கு என்னால் என்னப்பா பண்ண முடியும், இது வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கிறது அவருடைய பிராரப்த கர்மம். இங்கே பாருங்கள், மகா பெரியவா தெளிவாக ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறார். இது வந்து கணபதி சபதிக்கு சொன்னதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், நமக்காக சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மகா பெரியவா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்னை பார்க்க வரவாள்லாம் வியாதி சரியாயிடும், அவளுக்கு எல்லா சர்வ மங்களமும் கிடைச்சிரும், எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும், அவன் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் என்னை தேடிட்டு வரா. நான் எதுவுமே பண்ணுறதில்லை. மக்களுடைய நியாயமான ஆசைகளை இறைவன் பூர்த்தி செய்வான் என்பதுதான் நிச்சயம். இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா இது அவளோட பிராரப்த கர்மம், ஒருத்தர் நல்ல வசதியாக இருக்கான்னா அதுவும் அவனுடைய முன்ஜென்ம கர்மம். பாருங்க, அழகாக பெரியவா என்ன அழகாக சொல்ல பாருங்க, எவ்வளோ பெரிய கருத்தை சொல்கிறா மகா. இதுதான் பகவான் கிருஷ்ணன் கீதையில் சொன்னது இல்லையா? ஒருவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னால் அவன் செய்த அந்த முன்ஜென்ம கர்மம் அவனை வாட்டுகிறது அப்படின்னு பகவான் கிருஷ்ண கீதையில் சொல்லியிருக்கார் அர்ஜுனனுக்கு. அதே மாதிரி மகா பெரியவர் இங்கு மிகப்பெரிய ஒரு கீதோபதேசத்தை செய்கிறார் கணபதி சபதிக்கு. என்ன சொல்கிறாரு? இது வந்து உங்கள் அப்பாவோட பூர்வ ஜென்ம கர்மம், இதை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்? இப்போது அவர் பரமேஸ்வரனுடைய அவதாரம். அவர் என்ன சொல்லிருக்கலாம், ஏய் இதெல்லாம் சரி பண்ணிடலடா, பூர்வ ஜென்ம கர்மம் தானடா, நான் சரி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லலை மகா பெரியவா. மகா பெரியவா தன்னை 100 ஆண்டு காலம் தான் வாழ்ந்தவரை தன்னை கடவுள் என்று எந்த இடத்திலும் அவர் தன்னை சொல்லிக் கொள்ளவில்லை என்பதுதான் அந்த கருணை மகானுடைய அடையாளம். அதனால தான் இன்றைக்கும் அவரை நாம் மகா பெரியவராக நாம் போற்றி கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதங்கள்லாம் அவரை கடவுளாக நமக்கு காட்டின, அவருடைய செய்கைகள் நமக்கு கடவுளாக அவரை காட்டின. அதுதான் உண்மை. அவர் தன்னை பற்றி கடவுள், நான் கடவுள், ஜெகத்குரு, அதெல்லாம் இன்னி வரைக்கும் அவர் இப்போ வரைக்கும் அவர் சொன்னதில்லை. அதை மாதிரியான ஒரு அற்புதமான மகான் இப்போ என்ன சொல்கிறாரு? உங்கள் அப்பாவோட பூர்வ ஜென்ம கர்மம், இந்த விதியிலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, என்னையும் சேர்த்து. என்ன ஒரு பாருங்க, அப்போ தன்னையும் சேர்த்து அப்படின்னா அவர் கடவுளுடைய அவதாரம். அவரே சொல்கிறாரு. ஏன்னா கணபதி சபதியை திருப்திப்படுவதற்காக மட்டுமல்ல, நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை மகா பெரியவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, இது பூர்வ ஜென்ம கர்மம், அதை இந்த 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 ஜென்மத்தில் வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான், நிறைய கோவில் கட்டிருக்கான், நிறைய திருப்பணி பண்ணிருக்கான், இந்த தர்மம் அவனை காப்பாற்றும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ அவன் பட்டு இருக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு சரியாயிடும்னு மகா பெரியவர் சொல்லலை. திருப்பி என்ன தெரியுமா சொன்னார்? நீ அமோகமாக இருப்படான்னாராம். நீ அமோகமாக இருப்ப, நீ இப்போ என்னோட வா அப்படின்னு எழுதாராம்.
ஏற்கனவே 9 தாண்டி 10 தாண்டி ஆச்சு, 1 மணி நேரம் பேசியாச்சுப்பா. ஜனங்கள்லாம் காத்துட்ருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். 10-10:30 மணி ஆறுது. நீ என் பின்னாடி வா அப்படி சொல்லிட்டு நேர மகா பெரியவர் கிடு 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 அவர் ஸ்பீடே வேறங்க. ஒரு 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 குதிரை ரேஸில் என்ன ஸ்பீடு போகுமோ அந்த ஸ்பீடு மகா பெரியவர் நடப்பார். கட 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 கட. ஏன்னா எவ்வளவு எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருக்கிற பாதம் அது. மிகப்பெரிய பொற்பாதம். அவரை பற்றி நம்ம பேசுறதுக்கே நமக்கு பாக்கியங்க. அப்போது கட 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 கடன்னு நடக்கிறாரு. அவங்க சிஷ்யர்கள்லாம் பின்னாடி ஓடுறாங்க. கணபதி சபதி பின்னாடி கிடு கிடு கிடுன்னு ஓடுறாரு. ஓடி கொஞ்சம் தூரம் போகிறார். ஏன்னா இவரோட முகாம்லேருந்து இளையாற்றங்குடியிலே அதிஷ்டானம் கொண்டிருக்கும் அந்த மகா தேவேந்திர சுவாமிகளின் அதிஷ்டானத்திற்கு மகா பெரியவர் நேர போகிறார். எல்லாம் பின்னாடி ஓடுறாங்க. ஓட முடிஞ்சவங்க ஓடுறாங்க, நடக்கிறவங்க முன்ன நடக்கிறாங்க. பின்னாடி கணபதி சபதி ஓடி போகிறாரு. அந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானம், அதாவது அவருடைய சமாதி இருக்கும் இடத்தில், உங்களுக்கு புரிகிற மாதிரி உள்ள நுழையிறாரு. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி நீ இங்கே இரு, நான் வர வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். அப்போ இவருக்கு ஒரு கணபதி சபதிக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நம்ம அப்பாவை பற்றி சொன்னோம், அப்பா குறைகளையும் சொன்னோம், ஆனால் அதுக்கு ஒரு பாசிட்டிவாக மகா பெரியவாழ்கிட்டேருந்து பதில் வரலையே. ஒரு பிரசாதம் கொடுத்து, இந்தாப்பா இதை போய் அவர்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இவருக்கு தோணித்தான். சரி, தோணல. கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தாராம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் உள்ளே இருக்கார் மகா பெரியவர். இவருக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போயின்னு இருக்காங்க. இவர் உள்ளேருந்து வரவே இல்லை. வந்து ஒரு 1.25 மணி நேரம் கழிச்சு வெளியில் வரார். இப்போ கணபதி சபதிக்கு அங்கேருந்து போக முடியல. ஏன்னா நான் வர வரைக்கும் இருன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. இப்போது நேராக இங்கே வராரு. வந்துட்டு கையில் ஒரு 2 தேங்காய் முடியை கொடுத்தாராம். கணபதி சபதி சந்தோஷமாயிட்டு, அப்பா சரியாயிடுவார் அப்படின்னு 2 தேங்காயை கொடுத்து, நீ வந்து மேனேஜர்கிட்ட போயிட்டு பணத்தை வாங்கிட்டு நீ ஊருக்கு போய் சேரு அப்படின்ட்டாராம். அப்போ கூட அவங்க அப்பாவுக்கு சரியாகும், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. தேங்காயை மட்டும் கொடுக்குறார். நேராக வரார், வெளில வரார். வெளில வந்து பார்த்தா பயங்கர இருட்டு. எந்த வழியில் போகிறதுன்னு இவருக்கு தெரியல. அப்போது ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் வரானாம். பட்டையாக விபூதி இட்டுட்டு சந்தனம் அதெல்லாம் போட்டு பூனல் போட்டு, சின்ன பையன், 8 வயசு பையன் வந்துட்டு, சபதியாரே வாங்க நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த இருட்டில் மேனேஜர் வந்துட்டார். மேனேஜரை பார்த்தாச்சு. இப்போ இவர் திருப்தியாச்சு. அந்த பையனை காணும். இப்போ அந்த மேனேஜரை பார்த்துட்டு மேனேஜர் வந்து 50 ரூபா கொடுக்குறாரு. பெரியவா வாங்கிக்க சொன்னான்னு அந்த 50 ரூபாய் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு இவர் பிரசாதத்தோட வீட்டுக்கு போயிடுறார். கொஞ்ச நாள் கழிச்சு மகா பெரியவரை இதே கணபதி சபதி சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது மகா பெரியவர் கேட்டாராம், நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க சபதியாரே. ஏன்னா நாங்கள்லாம் ஆதிசங்கரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ஆதிசங்கரை நேராக பார்த்தது இல்லை. ஆனால் உனக்கு வந்து இளையாத்தங்குடியில் ஆதிசங்கரை நேராக வந்து உனக்கு கூட்டுமே உனக்கு வழி காமிச்சிருக்காரு பாரு, நீ அமோகமாக இருப்படான்னு பிரசாதத்தை கொடுத்தாராம். இது போன்ற கருணை யாருக்குங்க வரும்? இது போன்ற பல நிகழ்ச்சிகள், இதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.